பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொறுமையும் அதன் வழிமுறையும். மனிதனின் சிறப்புகளிலேயே மிகப்பெரிய சிறப்பு பொறுமை கொள்வதாகும். குர்ஆன் ஹதீஸில் பல்வேறு இடங்களில் பொறுமையை பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதன் வழிமுறைகளையும் கற்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதற்கு சிறந்த கூலியும் நன்மையும் கிடைக்கும் என நன்மாராயம் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். இறை விசுவாசிகளே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். மற்றொரு இடத்தில் கூறியுள்ளான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு கணக்கிலடங்காத அளவு கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், எந்த அடியானிடமிருந்து நான் விரும்பத்தக்க 2 பொருட்களை கண் போன்றதை எடுத்துக்கொண்டேனோ, மேலும் அவர் அதை பொறுமையாக சகித்து கொண்டு நன்மைகள் கிடைக்கும் என ஆதரவு வைப்பாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தை தவிர குறைந்த பகரத்தை பொருந்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஓர் அடியானுக்கு அவரது அமல்களாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஏதாவது ஒரு சிறப்பும் கண்ணியமும் கிடைக்க வேண்டுமென விதிக்கப்பட்டிருந்தால், அவரது உடல் அல்லது உடைமை அல்லது பிள்ளைகள் ஆகியோரில் யாராவது ஒருவரை ஏதாவது ஒரு சிரமத்தில் அகப்பட வைத்து விடுகிறான். பிறகு அவர் அந்த சிரமத்தை பொறுத்து கொள்ளும் பொறுமையையும் அவருக்கு வழங்கி விடுகிறான். அதன் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பை, கண்ணியத்தை அந்த அடியான் அடைந்து கொள்வான். ஏதோ ஒரு சிரமத்தை கொடுத்து அதன் காரணமாக அந்த மனிதன் பொறுமை காத்தாக்க அல்லாஹ் என்ன செய்வான், அவர் எவ்வளவோ அமல்கள் செய்யாத அந்த நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுத்துட்றான். ஆகவே உலக வாழ்வில் எந்த ஒரு சிரமமோ பிரச்சனையோ வந்தாலும் அதை அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என நினைத்து தாங்கி கொண்டு பொறுமை காக்க வேண்டும். அத்துடன் தமது நாவையும் அடக்கி வைத்து தனது உள்ளம் மற்றும் எண்ணங்களையும் பாதுகாக்க வேண்டும். சிரமம், பிரச்சனை ஆகியவற்றால் விரக்தி அடைந்து கண்டபடி உளறி தள்ளக்கூடாது. மேலும் தகாத வார்த்தைகளையும் நாவிலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது. அவ்வாறே அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் விரும்பத்தகாத காரியங்களாகும். மேலும் நன்மைகளை அளித்துவிடும் காரியங்களாகும். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். தன்னை தீனின் விஷயங்களில் மீது நிலைத்திருக்க செய்வதற்கும் தீனுக்கு மாற்றமான விஷயங்களிலிருந்து தவிர்த்திருத்து கொள்வதற்கும் தான் பொறுமை என்று கூறப்படும். மேலும் அதற்கு பல்வேறு நிலைப்பாடுகள் உள்ளன. அது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.